Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல கொத்து பரோட்டா தான் செய்ய போறோம். நான் வந்து கடையில பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தோம். மூணு பரோட்டா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு எல்லாரும் ரெண்டு தான் சாப்பிட்டாங்க. சோ மூணு பரோட்டா வந்து மீதி ஆயிடுச்சு. அந்த மீதமான பரோட்டா வச்சு சரி கொத்து பரோட்டா செய்யலாம். கொத்து பரோட்டா செஞ்சா சாப்பிடுவாங்க எல்லாரும் லைக் பண்ணி வீட்ல இருக்கறவங்க. அதனால இப்போ நான் வீட்லயே கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எடுத்துக்கிற மூணு பரோட்டாவையும் சின்ன சின்ன பீசஸா நாம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கிற மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். ஸ்டவ் பத்த வச்சிக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்க போறேன். கொஞ்சம் பெரிய வெங்காயமா நான் ஒன்னு எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸா இருந்தா நீங்க ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்ட்டா இருக்கும். நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், வெறும் மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்குறேன். இது மூணையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். மசாலெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா முட்டை சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 3 பரோட்டாவுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் முட்டையெல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 4 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் குக் பண்ணியாச்சு. சின்ன சின்னதாக பிச்சு போட்டு எடுத்து வச்சிருக்கிற பரோட்டாவை சேர்த்துக்கிறேன். பரோட்டாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ சால்னா சேர்த்துக்கலாம். இதுவும் பரோட்டாக்கு வாங்கிட்டு வந்த சால்னாவே மீதி இருந்தது. அந்த சால்னாவை தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். ஒரு சிலருக்கு ரொம்ப உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் குழம்பு அதிகமாக சேர்த்து செஞ்சால் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு சால்னா சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் சால்னா சேர்த்துக்க போகிறேன். நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி குத்தி விடுங்க. அப்படி இல்லைனா வீட்டில் தண்ணி குடிக்கிற கிளாஸ் இருக்கும் பாருங்கள், அந்த கிளாஸை வச்சு கூட நம்ம நல்லா இப்படி நல்லா குத்தி விடணும். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள் டம்ளர், அந்த டம்ளர் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணோம்னா ஈஸியாக உடஞ்சிரும். கொத்து வந்து சூப்பராக வரும். கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். கடையில் விற்கிறது போலவே கொத்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டம்ளரை வச்சு நல்லா கொத்தி எடுத்தாச்சு. கொத்து பரோட்டா கடையில் விற்கிறத விடவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வீட்லேயே. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக 3 பரோட்டா 4 முட்டையை வச்சு கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டோம். கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ரொம்ப கம்மியாக போட்டு செய்வாங்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே சூப்பராக இருக்கும். 3 பரோட்டா 4 முட்டை தான் போட்டோம். ஆனால் இது வந்து வயிறு ஃபுல்லாக 3 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து இப்போ கடையில் வாங்கிட்டு வந்த பரோட்டா சால்னா வச்சு தான் வந்து கொத்து பரோட்டா செஞ்சு காட்டியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்லேயே ஹெல்த்தியாக பரோட்டா எப்படி செய்யணும், சால்னா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இந்த கொத்து பரோட்டா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.